ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு நாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழி சுமத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மற்றும் ரஷ்யா, இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும், ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து போயிட்டு இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது அஸ்ட்ரானிஸ் இந்த மாதிரியான ஸ்பேஸ் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய தகவல் பரிமாற்றமும் அவங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக கண்காணிக்கிற உரிமையும் கூட அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அதுவும் இல்லாமல் அவங்க நிறைய வந்து சேட்டலைட் வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அந்த ஸ்பேஸ் சென்டர்ஸ்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக சில முயற்சிகளெல்லாம் வந்து யூஎஸ் கண்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்கான்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு சாதனை படைக்கணும். ஸோ இவங்க வந்து எல்லா கண்ட்ரிஸ் மாதிரியும் வந்து இவங்களும் ஒரு சாதனை படைக்கணுன்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் தான். ஸோ பட் ஆனால் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நியூவாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலான்றதுக்காக ஸ்பேஸ்க்கு வந்து இவங்களும் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செயற்கைக்கோள் அனுப்புறது, சேட்டலைட்லாம் இருக்குது. ஸோ இவங்களும் பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரீசெண்டாக இப்போ இவங்களே வந்து உருவாக்கி, ஸோ இவங்களே எந்த ஒரு கண்ட்ரியோட உதவியும் இல்லாமல் இவங்களே வந்து உருவாக்கி ஸ்பெஷலாக வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு கருவியை செட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெரிய வருது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சேட்டலைட்டை வந்து ரொம்பவுமே பாதிக்கப்படும். ஸோ மற்ற சேட்டலைட்டை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இது வந்து ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது வந்து மற்ற சேட்டலைட்லாம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதனால் வந்து யாருக்குமே ஒழுங்கான ஒரு தகவல் தொழில்நுட்பம் வந்து இருக்காது, ஸ்பேஸை பற்றின ஒரு தகவல் தொழில்நுட்பம் இருக்காது அப்படின்றது வந்து அவங்களுக்கு அறிவுரை சொன்ன மாதிரியும் பழி சுமத்தின மாதிரியும் வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ ரஷ்யா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில், ரஷ்யா அனுப்பின அந்த சேட்டலைட் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற செயற்கைக்கோள்ஸ்லாம் வந்து இதுக்கெலாம் வந்து அழிவை ஏற்படுத்துகிற வரை அதில் நிறைய தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேணும்னேன்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து இது பண்ணலை. ஸோ அவங்க அனுப்பிச்சதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிழைகள் இருக்குது அப்படின்றத வந்து அமெரிக்கா வந்து முன் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ரஷ்யா வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கக்கூடியது வந்து உங்களுடைய கண்ட்ரியோட வேலையாக இருந்தாலும், பட் நீங்களே வந்து ஹிரோஷிமா நாகசாகின்ற ஒரு 2 கிராமம் இருக்குது. ஹிரோஷிமா நாகசாகின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1945 வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு அணுகுண்டை வச்சு தான் வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்க. ஒரு 2 ஊரே வந்து அழிகிற மாதிரி, அதாவது 2 நகரமே வந்து அழிகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதில் வந்து யார் வந்து இந்த சேட்டலைட்டில் வந்து முக்கிய ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க, அதாவது யார் தான் இதுக்கு அதிக உரிமை எடுத்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வந்து அதிக உரிமை எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நிறையா வந்து எல்லா கண்ட்ரிஸையும் விட அவங்க தான் வந்து நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அவங்களோட அனுப்பிச்ச அந்த ஸ்கோலை வச்சு அதோட செயல்திறன்லாம் ஆரம்பித்து பார்க்கும்போது, ஸோ மற்ற கோள்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இதில் இருக்கிற தொழில்நுட்பம் வந்து சரியில்லை, ஸோ இது சரியான தகவலை வந்து பரிமாறாது, இது சரியான இதை வந்து கொடுக்காது அப்படின்றது வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்றைய ஸ்பேஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பற்றின ஒரு நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சலசலப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுமே பதிலுக்கு அவங்கள வந்து இந்த மாதிரி எங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்களுமே வந்து ஹிரோஷிமா நாகசாகி மேலே வந்து நீங்கள் குண்டு போட்டிருந்தீங்க அப்படின்ற வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே வந்து யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போட்டுறது வந்து அதாவது 1945 வந்து அது ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்படின்றத வந்து சொல்லலாம். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்தளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி ஒரு ஸ்பேஸில் சாதிக்கணும், ஸோ இந்த மாதிரி சேட்டலைட்டை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்கன்றது வந்து ரொம்பவுமே வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சைட்லேயும் வந்து நிறையா
பிழைகள் இருக்குது, அவங்க செஞ்சதில் செயற்கைக்கோள் வந்து நிறைய பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.